அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். குவைத் மிக அவசர எச்சரிக்கை. அதே போல கப்பல்களை கடத்தும் கடல் கொள்ளையர்கள். ஈரானுக்கு இன்னும் 12 மணித்தியாலம் வாய்ப்பு. மிக பெரிய அளவில் ஸ்தம்பிதமாகிய ஈரான் நாளை இரவு ஈரான் மீது போர் தொடுக்கும் அமெரிக்க தீர்வு. என்ன நடக்க போகுது? அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 IRGC மெம்பர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க யமனுக்கும் ஹவுதிக்கும் இடையிலான ஃபைட்டில். நாங்கடா உங்களுக்காக வந்த கடைசியில் எங்களே போட்டிங்க அப்படின்ற மாதிரி ஈரான் தரப்பு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி டேங்கர் ஒன்று, ஆயில் டேங்கர் ஒன்று ஹைஜாக் பண்ணப்பட்டிருக்குது கல்ஃப் ஆஃப் ஆடன். அதாவது சரியாக பார்த்திங்கன்னா அந்த சொமாலியா யமனுக்கு செங்கடலுக்கு வெளியே உள்ள கடல் பரப்பில். இதில் பார்த்திங்கன்னா 6 ஆர்மட் மேன், அதாவது 6 துப்பாக்கி ஏந்தி நபர்கள் இந்த கப்பலை கடத்தி பார்த்திங்கன்னா சோமாலியாவுக்கு கொண்டு போயிட்டுருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. கடல் கொள்ளையர்களுடைய நிலைமை ஆபத்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதிகரித்து வருது செங்கடல் பக்கம். இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறதா அமெரிக்க தரப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தீர்மானம் ஈரான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதாவது நாளை, அதாவது 48 மணி நேரம் பாகிஸ்தான் கேட்டது, அந்த நேர அறிக்கை முடிவடைந்ததுக்கு பின்னால் ஈரான் ஒரு தீர்மானத்துக்கு வரலையா தான் நிச்சயமாக நாங்கள் ஈரானை ரொம்ப ஹார்ஷாக, அதாவது ரொம்ப கடுமையாக தாக்குவோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிப்பு எடுத்திருக்கிறாரு. ஈரானும் சொல்கிறாங்க நாங்களும் அதுக்காகத்தான் எதிர்பார்த்து இருக்கிறோம், வெல்கம் அப்படின்ற மாதிரி. அவங்களும் ஒரு இது இல்லாமல், அதாவது ஒரு தெரியும் தானே, யுத்தம் ஒன்று வரப்போகுதுன்னா நம்மளுக்கெல்லாம் அடி வயிற்றுக்கு கலக்குது. என்னடா திருப்பி அடிச்சுக்க போகிறானுங்களா, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதானே. ஆனால் அவங்க அசால்ட்டாக வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெல்கம் பண்ணுறதுலேயே குறியாக இருக்கிறாங்க. யுத்தம் மட்டும் மறுபடியும் ஆரம்பிச்சிச்சின்னா மறுபடியும் நம்மளுக்கு தான் தலைவலி அதிகரிக்கும் எல்லா பக்கத்துலேயும். அதே போல் இரவு 8 மணி, அதாவது த நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ராலஜி warning, weather warning, active winds, string of dust, some areas and disgrace horizontal visibility until 8 p.m. 8 மணி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது கிடைமட்ட தெரிவு நிலை ரொம்ப ஆழமான நிலைமைக்கு போயிடும், அதால் ரொம்ப கவனம் அப்படின்னு குவைத்துடைய வானிலை மெத்தாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ரோட்டில் நான் இப்போ போகும்போது கூட வீடியோ எடுத்தேன். இப்போ ஒரு மாதிரியாக அந்த டஸ்ட் கிளம்புது, மேலே எலும்பி வந்துக்கிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலநிலை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரோட்டில் போகிறவங்க ரொம்ப கவனமாக போங்க. வீதிகள் நடக்கக்கூடியவங்க முடிஞ்சால் மாஸ்க் ஒன்று போட்டுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்குதுன்னு தெரியல. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்போ இந்த வீடியோவில் பண்ண முடியாது. ஆனால் அந்த கணச்சிக்கிட்டு 24 இன்றைக்கு ஃபுல்லாகவே இந்த டஸ்ட் நேத்தையிலேருந்து நினைக்கிறேன் இந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியோ ஏதோ ஒன்று தேங்கி நிற்கிற மாதிரி ஆகிடும். எனக்கு இந்த டஸ்ட்டு வந்தாலே கணச்சிக்கிட்டே இருக்கணும். வண்டிக்குள்ளே அந்த மற்ற ஆளுங்க இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே மக்களே, ரொம்ப கவனமாக இருங்க. நான் அந்த கடைசியில் போகிறேன். நான் இப்போ என்னோடய ஏரியாவிலேருந்து வெளியாகி போகும்போது ரோடு இருந்த நிலைமையை பாருங்கள்.